ஹாய், ஹலோ கைஸ். சந்தன மரக்காடு, சத்தியமங்கலக்காடு பார்த்துக்கோங்க. இதுதான் சந்தன மரம். அங்கே போய் சமைக்க போகிறோம். வீரப்பன் நினச்சிக்காதீங்க, நம்ம சகோதரர் தான். அவர் கூப்பிட்டார் ஒரு நாள், வாங்க அவுட்டோரில் பண்ணலாம் அப்படின்ட்டு. நல்லா அருமையாக போயிட்டுருக்கு. கிளைமேட் பக்காவாக இருந்துச்சு. பாருங்கள், நல்லா தான் இருக்கும். இஞ்சி பூண்டு பன்னிக்கறி தான், வேற என்ன. இந்த வீட்டில் பண்ண முடியாது, வெளியில் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு தப்பு பண்ண ஏதோ ஒன்று மாறிக்கணும்ல, அவ்வளோதானே. என்ன ஊரில் நடக்காது, அவ்வளோதான். கடையில் வாங்கினது தான் ஒரிஜினல் பண்ணி. நான் பொய் சொல்லல, வெயிட் பண்ணியெல்லாம் கிடையாது, கரும்பண்ணி. 80 கிலோ வெயிட் இருக்கும். அந்த கறி நல்லா சேவேர்ன கறி, சேவேர்ன மனுஷன்ட்டு கொடுத்தா அருமையாக பண்ணி கொடுப்பாரு. அவ்வளோதான், தட்ஸ் மீசையை பார்த்தீங்களா? நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெயெல்லாம் ஊற்றி வளர்த்துல விளக்குனர்களில் கொட்டை எண்ணெய். கொட்டைன்னா தப்பாக நினச்சிக்கிறீங்க, நம்ம என்ன கொட்டை என்னப்பா இது, கொட்டைமுத்து. அந்த எண்ணெய், விளக்கு எண்ணெய், அந்த ஆயில் விட்டு சக்தி மசாலா பாக்கெட்டு போடுறாப்புல. ஸ்டைலெல்லாம் அவர் மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை அங்கேயே பிறந்து பிளேட்டில் ஏதாவது ஊறிச்சுன்னு தெரியல. அவருக்கு சக்தி மசாலா தான் பிடிக்கும், இவருக்கு சக்தி மசாலா தான். பார்க்கலாம் வாங்க. ஆனால் பயங்கரமான ஆளுங்க, வேட்டை நாயெல்லாம் வச்சுருக்காப்புல. நாங்களே பயந்துக்கிட்டு தான் போனோம். 7 மலையை தாண்டிக்கு போனோம். அப்போத்தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது இவரு இங்கே இருக்காப்புலிங்க. நல்ல கலராக இருக்கு. நான் 1-2 பீஸ் தான் சாப்பிட்டேன், அதே தவட்டிடுச்சு. நம்மளுக்கு பிடிக்காது, பிடிக்கும், பிடிக்கலன்னு நான் சொல்லலை. அதே ஓவராக எடுத்துகிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். பிடிக்கும், எனக்கு பன்னிக்கறி பிடிக்கும், அவ்வளோதான். நான் சாப்பிட்டேன், இட்ஸ் ஓகே. ஆனால் வீடியோ கரெக்டாக எடுக்க முடியலைங்க. மழை வேறு வந்துட்டுருக்குது, அங்கே இடையில அனல் வேறு போயிட்டுருக்கு, நெருப்பு வேறு வர்றதுனால ஒரு சேனல் எடுக்க முடியல. நம்ம ஆட்டுக்கல் உரல பார்த்தீங்களாங்க, அம்மிக்கல் உரல், இதெல்லாம் நேச்சுரலுங்க. பாருங்கள், பைத்தியக்கார மாதிரி சிட்டியில் இருந்து நம்ம இனத்தை பண்ண போகிறீங்க. பாருங்க, பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. பார்த்தா தானே எல்லாம் புரியும். கை கழுவுறப்பல ஃபஸ்ட்டே எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டைம் பண்ணிட்டே நான் பார்க்கலன்னா மறுபடியும் கேட்கல ப்ரோ. எங்கப்பா மறுபடியும் இருந்து ஆரம்பிக்குதா? சாரி, இடையில ஒரு கால் வந்துருச்சாட்டுக்கு.
தொலை நல்லா தலை 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 வேகுது. வேகட்டும் வேகட்டும். டேஸ்ட் எப்படி வந்துச்சு? ஃபென்டாஸ்டிக். இந்த மாதிரி சாப்பிட்டதில்லை. மறுபடியும் ஊற்ற, இன்னும் கொஞ்சம் ஊற்ற, ஊற்றிக்கிட்டே இரு. முடியல. செம்ம டேஸ்டியா. இந்த வாரோட இருக்க கறி சூடாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துருவோம். புழக்கு நல்லா போயிடுச்சுன்னு பார்க்குறீங்களா? பெரிய கறி தான், வாய் ரொம்ப பெருசாக இருக்கு. அவ்வளோதான், சாப்பிட்ருவோம். எவ்வளோதான் இருக்குன்னு பார்த்துருவோம். நாம் சாப்பிட்றத பார்த்து அண்ணன் ரொம்ப சந்தோஷமாக இருக்காப்புல. ஆனால் உண்மையில் செம்மையாக டேஸ்ட்டாக பண்ணிட்டாப்புல. வா, நம்ம ஊர் பன்னிக்கறி பார்த்தீங்கன்னா அந்த வாரைக்கு கீழே ஃபுல்லாக நெய்யாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வாரைக்கு கீழே ஃபுல்லாக கறியாக தான் இருக்குது. என்ன காரணம் புரியலையே. சாப்பிட்டா தான் தெரியும். ஓகே. நல்லா தான் இருக்கு. ஐயோ, சிங்க நடை போட்டு வேட்டை நாயை கூட்டிகிட்டு வர்றாப்புல. ஏறி நின்னா தோல் மேலேயே நின்று மாட்டேங்குது. கறி வேவதை என்ன ஏதுன்னு கண்டுக்கவே மாட்டேங்கிறாப்புல. அவர் வகையில் இஷ்டமேல போய் சுற்றுறாப்புல, வர்றாப்புல, நாய்க்குள்ளே விளையாடுறாப்புல, கறியை வந்து பார்க்குறாப்புல. நாயினா அவங்களுக்கெல்லாம் உயிராட்டுருக்குது. அப்படித்தான் இருக்கணும். யாரோ ஒரு மேலே பாசம் வைக்கணும். வச்சா தானே அந்த உலகத்தில் நீ பிறந்ததுக்கு அர்த்தமே. அருமையாக வந்துருச்சு. கலர்ஃபுல்லாக இருக்குது. ஏன் அந்த ரத்தத்தையெல்லாம் ஊற்றுன்னு கேட்க வேண்டாம். எனக்கு ரத்தம் பிடிக்காது, அவ்வளோதான். இட்ஸ் ஓகே. சாப்பிட்டு பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டுங்க. புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு டேஸ்ட். அதுவும் தேக்கிளையில் போட்டு கொடுத்தா. நாம் எப்பயும் தட்டில் எடுத்தானே பழங்க, உள்ளே இருந்து எடுத்துருவோம். தப்பாக நினைக்காதீங்க, எல்லாம் சுத்தம்தான். சுத்தம் எங்கே கிடக்குது? சுத்தம் மனசில் தான் கிடக்குது. எடுத்து தின்னுங்க போங்க. இந்த ஃபாரஸ்ட் காற்றுக்கும் பண்ணி கறிக்க அருமையாக இருக்குது. பாரு, லப்பர் மாதிரி தான் இருக்குது, இருந்தாலும் நல்லா தான் இருக்கு. தேங்காய் மாதிரி மச்சுக்கு மச்சுக்கு. சாப்பிடுங்க. பயந்துராதீங்க. நம்மளுக்கு பண்ணி கொடுத்தாப்புல மாம்ஸ். ஒரு மொத்தமாக போட்டு தின்னு பார்த்தேன். சோத்தில் போட்டு தின்னு எப்படி இருக்குன்னு பார்த்தேன். டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அவ்வளோதான். அது வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் கூட நினச்சிடாதீங்க இவ்வளோ பண்ணீங்களே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டீங்களான்னு. அப்படிலாம் கிடையாது. எல்லாம் போட்டு அங்கேயே தின்னுட்டு தான் வரணும். வலிச்சு போடு, நல்லா வலிச்சு போடு. போட்டுறீங்க. ஒரு சொட்டு கூட இருக்குது. தின்னுட்டு தான் போகணும். பொண்டாட்டியாவது பிள்ளையாவது அதை எடுத்து கொடுத்தா அங்கே வீட்டில் தின்னா போதும். காட்டுக்கு வந்தால் காட்டோடு முடிச்சுக்கோணும். கேட்டையா?
தின்னு தின்னு. எப்படி இருக்கு? நாளைக்கு அடிக்க முடியாது, வயசாகி போச்சு. இருந்தாலும் நடிக்காத. வச்சிரு 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 வச்சிரு. மீசைய வச்சு என்னையா பண்றது? வச்சிரியா? கடிக்க முடியாது. என்கிட்ட கூட நான் கடிக்கிறேன். ஒரே கடியில் கடிச்சு தூக்கி போட்டுருவேன். சரி, அவர்னால முடிஞ்சது அவ்வளோதான். இன்னும் பக்காவாக இருந்தது கறியெல்லாம், சொல்லிக்கவே முடியாது. அவ்வளோ டேஸ்ட்னா டேஸ்ட். வாயில் வச்சு அப்படியே தேன் ஊறும். இந்த தேனை நாக்கு மேலே ஊற்றும் போது இந்த நாக்குக்கு அடியில் 2 சுரப்பி இருக்க 3 4 இருக்கும். இந்த பக்கம் 2 என்ன சயின்ஸு? ஆமாம், சயின்ஸ் தான் படிச்சிருக்கேன். அப்படியே அந்த சுரப்பியிலிருந்து அப்படியே நீர் அடிக்கும் பாருங்க, அது தெரித்து உதச்சில் அடித்து அந்த ஸ்வீட்டில் அடிக்கும் பாருங்க, அதில் தான் இருக்குது டேஸ்ட்டு. யாராவது என்ஜாய் பண்ணி பாருங்கள், அப்போ தான் தெரியும். ஆனால் அமைதியாக பார்க்கணும். சும்மா டப்பு டப்புன்னு எடுத்து வாயில் போட்டு நாக்கில் போட்டு முழுங்கிட்டுலாம் போகக்கூடாது. நாக்கில் போட்டு 1 மினிட் வெயிட் பண்ணுங்கள். அந்த சுரப்பி சுருக்குதா இல்லையான்னு பாருங்கள். அப்படி சுருக்கலாம் நீ வேஸ்ட்டு, டம்மி பீஸ். ஓகே, பாய். நானும் ரொம்ப நாளாக காட்டுக்குள்ளே, ரொம்ப டீப்பான காட்டுக்குள்ளே போய் சாப்பிட்லான்னு பார்த்தேன். இன்றைக்கி தான் சான்ஸ் கிடச்சிது. ஆனால் ஃபஸ்ட்டு மீட்டிங்கே பயங்கரமாக இருந்தது, பயமாகவும் இருந்தது. வளைக்கிட்டு விழுந்தோம், அதெல்லாம் காட்டில். ஒரு சட்டியும் பானையும் எடுத்துகிட்டு போனோம். தண்ணி எங்கள் அருவியிலே இருந்துச்சு, பிடிச்சாச்சு. கறியை எடுத்துகிட்டு போயாச்சு, அவ்வளோதான். வேறு என்ன, அவ்வளோதான். சாப்பிட்டு முடிச்சாச்சு. பாருங்க, ரொம்ப டீப்பாக, ரொம்ப மனசுலாம் தளர விடாதீங்க. கொஞ்சம் இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நீங்களே கொஞ்சம் இதாகிடுவீங்க, ஃப்ரீயாகிடுவீங்க. இருக்கணும் மனசு எப்பயும் அழகிதான் இருக்கும், அதை எப்பயும் பிரிக்கலாம். ஆனால் கெட்டியான மனசு என்றைக்கும் பிரிக்க முடியாது, கல் மாதிரி இருக்கும், உடைச்சா உடஞ்சிடும். டைலாக் விட்றோன்னு நினைக்கிறீங்க, எல்லாம் மனசுலேருந்து வர்றதானுங்க. கேளுங்க, அப்புறம் கேட்டு தானே ஆகணுங்க. நான் சொன்னால் அப்புறம் நீங்கள் கேளுங்க, கேட்டால் கேளுங்க, அப்புறம் உங்கள் இஷ்டம். எல்லாம் அருமையாக தான் இருக்கும், பாருங்கள். நீங்களும் பாருங்கள். ரொம்ப அடர்ந்தமையான ஒரு காட்டுக்குள்ளே போய் மேலே மலை உச்சிக்கு மேலே 2 தென்னை மரத்துக்கு அடியில் போய் உட்காந்து, அது ஒரு தென்னை மரம்னா பெரிய தென்னை மரம்லாம் கிடையாது, ஏன் முட்டு சூடு தான் வளர்ந்துருக்கேன். அதுக்கு அடியில் உட்காந்து சாப்பிட்றதுன்னா ரொம்ப பெரிய விஷயந்தான். ஆனால் ஃபாரஸ்ட்னால் பயங்கரமான ஃபாரஸ்ட்டுங்க, கல் முள் மலை, காரெல்லாம் கீழே தான் நிற்கிது, அதுக்கு மேலே தான் ஏறி வரணும் பாருங்கள். காரை எதை போட்டாலும் நம்மளுக்கு தெரியாது, அப்படி ஒரு ஃபாரஸ்ட்டு. இவரெல்லாம் பார்க்கணும்னா கியூவில் டிக்கெட் வாங்கிட்டு தான் பார்க்க மாட்டேங்குது. நல்லா பாருங்க, இவரை அவரெல்லாம் பார்க்கணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் பார்க்கணும், சும்மாலாம் பார்க்க முடியாது. மலையில் இருந்தாலும் ஒரு டீசெண்டாக இருக்கார் பாருங்க, மலைவாசி மாதிரி. ஏன்னா நாய்க்கும் உணவளிச்சிட்டு இருக்காப்புல, எப்படியும் ஒரு 10 நாய் வளர்த்தாப்புன்னு நினைக்கிறேன். எல்லாம் வேட்டை நாய், நல்ல தேக்கு மரம் உடம்பு, நல்ல ஹெல்த்தியாக தான் இருக்காங்க. ஆனால் சுவாசிக்கிறதுக்கு நல்லா மூச்சு இழுத்து அப்படி விட்டா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு டைம் அந்த மாதிரி ஏரியாவுக்கு போயிட்டு மூச்சு இழுத்து விடுங்க. சும்மா அந்த ஊட்டி கொடைக்கானலில் போயிட்டு பனியை உள்ளே வாங்கிட்டு வெளியே விட்டிங்கன்னா என்ன வரும்? பனி உள்ளே வச்சுன்னா இருக்க டஸ்ட்டு உள்ளே உடைங்க, வெளியே என்ன காற்ற வரும். இந்த மாதிரி அவுட்ரு போங்க, கொஞ்சம் வெப்பமாவது இருக்கும், ஹீட்டு இருக்கணும். அப்போ தான் உள்ளே வாங்கிட்டு வெளியே விட்டிங்கன்னா எல்லாம் வெளியில் வரும். இந்த சந்தன மரம்,
சிதம்பரம் இந்த பக்கம் இருக்கிற ஏரியாவை பார்த்து போவாங்க. சரிங்க பாய், அடுத்த வீடியோவில் என்ன டீப்பாக போகிறேன். உள்ளே போகிறத காமிக்கிறேன், வந்தது காமிக்கல, மழை அதிகமாக இருந்துச்சு. சரி போகிறத காமிச்சிடலான்னு பார்த்தா டைம் இருட்டாயிர மாட்டேங்குது. சரிங்க, என்னங்க பண்ணுறது, இறைவனோட சூழ்நிலை. நம்ம டாபரையெல்லாம் வணங்கிட்டு கிளம்பிடுவோம். அடுத்து உள்ளே போகும்போது காட்டுறேன், ஓகேவா? நல்லா உள்ளே போய் எவ்வளோ ஃபாரஸ்ட் இருக்குது என்னன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். வீரப்பன் எங்கே வாழ்ந்தாப்புல என்ன ஒன்றாப்புல அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம ஃபாரஸ்ட் நாம் பார்க்க போகிறோம், அவ்வளோதானே. ஓகே, அடுத்த வீடியோ போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணி பாருங்கள். ட்ரிப் மக்களெல்லாம் எப்படி சாப்பிட்றாங்க, என்ன பண்ணுறாங்க, அடுத்தவங்களுக்கு எப்படி உணவளிக்கிறாங்க முதலுக்கு பாருங்கள். அதை நாம் அடுத்த நாய் வந்தாவே துரத்துறோம். ஓகே மக்களே, பாய். தேங்க்யூ ஸோ மச். குட் நைட்.